ஸோ இன்றைக்கி நமக்குள்ளே தங்கியிருக்காங்க. ஆனால் அது தங்குனதை நம்ம எவ்வளவாக க்ரோ பண்ண வைக்கிறோம், எவ்வளவாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் கொடுக்குறோம். ஏன் நான் அதை நம்புகிறேன்னா, த pouring இஸ் டிஃப்ரெண்ட்னா, ஏன்னா பைபிளில் அப்போஸ்தலர் பாருங்கள், ஃபியூ டைம்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அந்த மாதிரி ஊற்றப்பட்டிருக்கிறார், இறங்கி இருக்கிறார். புரியுதானே சொல்கிறேன்? ஸோ இன்றைக்கி நமக்குள்ளே தங்கியிருக்காங்க. ஆனால் அது தங்குனதை நம்ம எவ்வளவாக க்ரோ பண்ண வைக்கிறோம், எவ்வளவாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் கொடுக்குறோம். அது எப்படின்னா, நீங்கள் எவ்வளவாக வசனத்தை கூர்மையாக பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போ உள்ளுக்கு பரிசுத்த ஜாய், அந்த ஜாய் உங்களுக்குள்ளே வரும். எஸ், இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போனது வேர்த்லா அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற நாள்லாம் இல்லை, அன்னைக்கு உங்கள் ரேமா, அந்த ரேமா பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக வாயிராக்கமாக வாழணும், இன்னும் நான் உற்சாகமாக இருக்கணும்னு சொல்லி, இன்னும் நான் அடையாளமாக இருக்கணும், ஆதாரமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானம் வரும். இல்லைன்னா நான் சொல்ல நீங்கள் ஆமாம் பாஸ்டர், அடையாளம் என்னத்தை தான் அடையாளம், எல்லாம் நடக்கிறதுலாம் அடையாளம் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களை அந்த அடையாளமாக, ஆதாரமாக, அதிசயமாக நிலைநாட்டுவது அவருடைய வேலை. நீங்கள் அவரோட கோஆப்ரேட் பண்ணி அந்த வார்த்தையை, சத்தியத்தை உள்வாங்கி அதை நீங்கள் சந்தோஷமாக, இதெல்லாம் என்ன செய்யும், விதைக்கப்பட்ட விதைக்கு வளர்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த செடி விதையாகி அப்புறம் துளுத்து அப்புறம் மரம் லேசாக முளையும், இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, ப்ரோக்ரஸ் இருக்குது. அப்புறம் பூ பூக்கும், காய்க்கும், பழம், அப்புறம்தான் நிறைவு. அந்த மாதிரி நீங்கள் நம்பணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், இல்லை நான் அனுபவிக்க போகிறேன். ஸோ சிலது ஃபியூ மந்த்ஸில் கனி கொடுக்குற மரம் இருக்குது, செடிகள் இருக்குது. ஆமாம் இல்லையா? விதையை போட்டு ஒரு 3 மாதத்தில் பார்த்தா கனி கொடுத்துருக்கு. சிலது 1 வருஷம் எடுக்கும், சிலது 6 மாதம் எடுக்கும், சிலது 2 வருஷம் எடுக்கும். அப்போ எந்த அளவுக்கு உள்ள காரியம் நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உள்ள காரியத்தை நாம் வெயிட்டிங்லேயும் இருக்கணும். அதெல்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அது ப்ரோசஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ப்ரோக்ரெசிவாக அது நடக்கும், பகுதியாக நடக்கும். உங்களுக்கே தெரியும், வேறு மாதிரி இருக்குது, தெரியல, இப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். புரியுதா? ஓகே.